எல்லோருக்கும் வணக்கம். ஷேர் மார்க்கெட்ல இப்ப பல பேருக்கு கசப்பான அனுபவம். நிறைய பேர் லாஸ் பண்றாங்க. ஏன்னா அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். ஏதாவது ஒரு ஆகா வழி பங்குல போட்டு பணம் போட்டு அது கீழே இருந்திருக்கலாம், அல்லது எஃப்என்டோ பண்ணி ட்ரேடிங் பண்ணி ஏதாவது ஒன்று லாஸ் ஆயிருக்கலாம். இப்போ ஏன் ஷேர் மார்க்கெட்ல பணம் போடுறதுக்கு ஆளுக கம்மி ஆயிடுச்சுன்னா அது மாதிரி கசப்பான அனுபவம் லாஸ் வந்துட்டதுனால தான். ஒன்றும் இல்லைங்க, மிகப்பெரிய கவர்மெண்ட் கம்பெனி ஐஆர்எஃப்சி அது அவங்க சொல்கிறாங்க நாங்கள் டிஸ்கவுண்ட்டில் கொடுக்குறோம் வாங்கிக்கோங்கன்னா அதையும் முழுசாக வாங்குறக்கு ஆளுக இல்லை. இந்த ஐஆர்எஃப்சியினுடைய ஷேர் ப்ரைஸ் மிகப்பெரிய ஒரு நஷ்டத்தை கொண்டு வந்து விட்ட ஒரு கும்பா கம்பெனி தான். சமீபத்தில் பார்த்தீங்கன்னா 220 ரூபாயிலிருந்து 103 ரூபா இந்த ஷேரில் பணம் போட்டு வச்சிருக்கிறவங்களுக்கு ஆல்மோஸ்ட் தன்னுடைய உச்சத்திலிருந்து 50% லாஸ். இன்றைக்குமே கூட ஒரு வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி ஒரு 1.5% இறங்கியிருக்கு. இந்த ஐஆர்எஃப்சி ஷேர் வச்சிருக்கக்கூடிய நம்ம கவர்மெண்ட்டே என்ன யோசிச்சிருக்காங்கன்னா, மேலையெல்லாம் இருந்தது 220 ரூபா ரேஞ்சில் இருந்தது, அங்கிருந்து 50% சரிஞ்சு வந்த பிறகு வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சுற மாதிரி அவங்க ஒரு அறிவிப்பு விடுறாங்க. என்ன ஒரு அறிவிப்பு அப்படின்னா, நாங்கள் ஆஃபர் ஃபார் சேல் வழியாக இந்த பங்குல 2% ஆஃப் டோட்டல் ஹோல்டிங் நாங்கள் விற்கிறோம். ஒருவேளை நாங்கள் விற்க போகும் பொழுது இதை விடவும் அதிகமாக 2% நாங்கள் விற்கிறன்ட்டு போகிறோம். ஆனால் திடீர்னு ஒரு 10% 20% அதிகமாக கொடுங்கன்னு யாராவது வந்துட்டு என்ன பண்ணுறது? அந்த சமயத்தில் நாங்கள் ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் ஆப்ஷன் மூலியமாக இன்னொரு அடிஷ்னல் 2% மொத்தம் 4% நாங்கள் விற்கலான்னு பிளான் போட்டு வச்சுருந்தோம். ஆனால் என்ன ஆகாவளித்தனம் சார் இது அப்படின்ற மாதிரி நாங்கள் ஏற்கனவே அந்த பேஸாக விற்க வேண்டிய அந்த 2%க்கே அண்டர் சப்ஸ்கிரிப்ஷன் ஆயிடுச்சு, ஆளுக சரியாக வரல. அதனால் நாங்கள் 2% மட்டும்தான் ஆஃபர் ஃபார் சேலில் நாங்கள் விற்க போகிறோம். ஸோ ஷேர் மார்க்கெட்டில் சில கம்பெனிகள் மேலே பணம் போடுறதுக்கு பயப்படுறாங்க. முதல்லாம் எல்லாம் அள்ளி காசை விட்டெறிஞ்சிக்கிட்டு இருந்தாங்க மார்க்கெட்டில். இப்போல்லாம் பார்த்து பொறுமையாக பணம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதில் இந்த கிளீன் மேக்ஸ் ஐபிஓன்னு ஒன்று. நேற்றே இந்த கிளீன் மேக்ஸ் என்விரோ எனர்ஜியினுடைய ஐபிஓ சப்ஸ்கிரிப்ஷன் முடிஞ்சிருச்சு. ஆனால் முடியும் போது பெரும்பாலும் உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஐபிஓ சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஆனால் இந்த மாதிரியான சமயங்களில் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தா, கிளீன் மேக்ஸ் என்விராவா ஏற்கனவே கிளீன் சயின்ஸ்னு பேர் வச்சு ஒருத்தன்ட்ட நாங்கள் படாது பாடுபட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி இந்த கிளீன் சயின்ஸ் ஐபிஓ, இந்த கிளீன் ஐபிஓவில் எத்தனை சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா நம்ம ரீட்டைல் பேப்பர் தான் இருக்கிறதுலே உஷார், பயங்கரமான உஷார். உங்களுக்கு இருக்குதுங்க ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான ஷேர்கள் அப்படின்ட்டு. அப்படியா? அதையெல்லாம் நீயே வச்சுக்க, நாங்கள் யாரும் அப்ளை பண்ணல அப்படின்ட்டு வெறும் 0.07 தான் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ இது அண்டர் சப்ஸ்கிரிப்ஷன், 100%க்கு 100% கூட சப்ஸ்கிரைப் பண்ணல. இப்படி போயிட்டுருக்கு ஷேர் மார்க்கெட் நிலைமை. உண்மையிலேயே நம்மலாம் நல்லா தான் இருந்தோம், எல்லாத்து கையிலையும் பணம் இருந்தது. மார்க்கெட் மேலே ஏறுறப்ப ஏதாவது விற்கும்போது கையில் காசு வரும், அதை வச்சு வேறு ஏதாவது வாங்குவோம். அது மேலே வரும் பொழுது அதை விற்போம், அதில் வர்ற காசை வச்சு வேறு என்னத்தையாவது வாங்கி எல்லாமே வியாபாரம் நல்லா தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் நீ ஷேர் மார்க்கெட்டை கொண்டே சந்துக்குள்ளே வச்சுக்கிட்டு வாங்கிவே கொடுக்குற பணத்தை பூரா நீ வாங்கி லாக் பண்ணிக்கிட்டே இருந்தா அப்புறம் நாங்கள் எதுக்கே பணம் போடணும் அப்படின்ற மாதிரி பல பேர் இப்போ பணம் போடவே முடியாத ஒரு நிலைமையில் இருக்கிறதா இந்த சம்பவங்கள் காட்டுகின்றது. ஸோ எனக்கு என்னவோ இது வேண்டாத வேலை அப்படிங்கிற மாதிரி பல பேர் வாங்கிறதுக்கு ஆள் இல்லை. ஆனால் இந்த சமயத்தில் தான் எஃப்ஐஎஸ் திடீர்னு இந்த மாதத்தில் திடீர்னு பாசிட்டிவ்க்கு திரும்பிட்டாங்க. ஒரு காலத்தில் இந்த மாதிரி பழமொழியெல்லாம் இருக்குது ஷேர் மார்க்கெட்டில், என்னைக்கு ரீட்டெயில்ஸ்னால் வாங்கவே முடியாத அளவுக்கு விலை வீழ்ச்சியாகி கிடக்குதோ அன்னைக்கு தான் இந்த மாதிரி பெரிய பெரிய ஹெட்ஜ் ஃபண்ட் முதல் கொண்டு பல இன்ஸ்டியூஷன்ஸ் உள்ளே அவங்க வாங்கி ஏற்றி விட்டுருவாங்க அப்படின்ற மாதிரிலாம் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? அந்த மாதிரி ஏதாவது இந்த எஃப்ஐஎஸ் பிளான் பண்ணுறாங்களா அப்படின்றது தெரில. பல பேர் நஷ்டத்தில் விற்றுட்டு போயிருப்பாங்க. ஏன்னா எல்லா ஷேர்ஸும் கீழே உளுந்து கிடக்குது, நமக்கு இது உள்ளே போய் இப்போ நல்லா சீப் ரேட்டுக்கு இது எடுத்துக்கலாம் அப்படின்னு இது நினைக்கிறாங்களே என்னன்றது தெரில. பட் இந்த யூஎஸ் இந்தியா ட்ரேடு டீலுக்கு அப்புறமாக அந்த இன்ட்ரிம் ட்ரேடு டீல் அறிவிப்புக்கு பிறகு எஃப்ஐஎஸ்னுடைய கை ஓங்கித்தான் இருக்கிறது. இப்போதைக்கு ஷேர் மார்க்கெட்டில் எல்லாமே பிரச்சனை தான். முதலீடு பண்ணி வச்சவங்களுக்கும் சிலது இறங்கி கிடக்கு. எஃப்என்டோ ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு எப்போவுமே ரெகுலராக ஏதாவது ஒன்று லாஸ் அப்படின்றது பண்ணிடுறாங்க. அந்த வகையில் ஒரு நண்பர் எஃப்என்டோ ட்ரேடிங் பண்ணி நேற்று ஒரே நாளில் 20,000 ரூபா லாஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காரு. பிப்ரவரி மாதத்தில் மட்டும் 2,10,000 ரூபா அப்படின்ற மாதிரி கமெண்ட் பண்ணியிருக்காரு. சில நேரங்களில் இப்படி தான், நம்மளுக்கு கெட்ட நேரம் இருக்குது, பணம் போகணும் அப்படின்னு இருந்ததுன்னா நம்ம எந்த முடிவு எடுத்தாலும் நம்மளுக்கு ஆப்போசிட்டில் போகும்.
அது மாதிரி இவர் எடுத்திருக்கக்கூடிய முடிவுகளுக்கு எல்லாமே ஆப்போசிட்டில் போய் இப்போ 2,10,000 பக்கத்தில் ட்ரேடிங்கில் நஷ்டமாயிருக்கு. ஆனால் இங்கே ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கும் ஷார்ட் டேர்மில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. ட்ரேடிங் பண்ணுறவங்க ஒரு குறிப்பிட்ட பணத்தை எடுத்துகிட்டு வந்துட்டு சரி ஒரு முயற்சி பண்ணி பார்ப்போமேன்னு பண்ணி பார்க்குறாங்க, முடியுன்னா மார்க்கெட்டை விட்டே போயிடுறாங்க. ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பண்ணுறவங்க கடைசி வரைக்கும் 2-3 வருஷம் பணம் லாக் ஆகி கிடக்கு அப்படின்னாலும் பொறுமையாக உட்காந்துருந்து கடைசிக்கு வந்த விலையோ அல்லது அதை விடவும் லாபம் வரும் பொழுது ஒரு மாதிரி லாபம் என்பதை பார்க்குறாங்க. ஸோ ட்ரேடிங் பண்ணுறவங்க மனசளவில் சீக்கிரம் உடஞ்சிடுறாங்க, அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் அதிகமாக வருது. ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க ஜாலியாக ஏதோ புலம்பிக்கிட்டு இது என்னையா ஷேரை நம்ம எடுத்திருக்கோம் கும்பா ஷேர் அப்படின்ட்டு ஒரு மாதிரி புலம்பிக்கிட்டு அப்புறம் அது ஒரு நல்ல ஷேராக இருக்கும் பட்சத்தில் திரும்பி விலை ஒரு 2-3 வருஷம் கழித்து வந்ததுக்கப்புறம் அதை விற்றுட்டு போயிடுறாங்க. ஸோ இவங்களுக்கு சேதாரம் கம்மி, அவங்களுக்கு சேதாரம் அதிகம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது மார்க்கெட்டில். நண்பர்களே, ஐபிஓக்களை பொறுத்த வரைக்கும் இன்னும் 2 செய்திகள் இருக்குது. இந்த வாரமே பூரா அதில் செய்திகளே வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் ஒன்றும் பிரயோஜனம் இல்லாத செய்தியாக தான் இருக்குது. அதாவது இந்த பிஎன்ஜிஎஸ் ரேவா டைமண்ட் ஜுவல்லரி அப்படின்ற பங்கினுடைய கிரே மார்க்கெட் ப்ரீமியம் என்பது தற்போதைக்கு நஷ்டத்தில் வந்து லிஸ்ட் ஆகிற மாதிரி இருக்குது. 0.25% அப்படின்ற மாதிரி எஸ்டிமேட்டட் லிஸ்டிங் ப்ரைஸ்னு ஒரு அசம்ஷனில் போய்கிட்டு இருக்குது மார்க்கெட்டில். அதே மாதிரி இந்த ஆம்னிடெக் இன்ஜினியரிங் அப்படின்ற ஐபிஓ இதனுடைய கிரே மார்க்கெட் ப்ரீமியம் தற்போது மார்க்கெட்டில் வந்து வெறும் 1% இது வந்து லிஸ்ட் ஆகுமோன்னு அஸ்யூம் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சமீபத்தில் ஒவ்வொரு எக்ஸ்பைரி நம்மளை நல்லா வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் இன்றைக்கி நிஃப்டி 50 இண்டெக்ஸ்னுடைய எக்ஸ்பைரி, இந்த சென்செக்ஸ்னுடைய எக்ஸ்பைரி என்ன ஆகுது அப்படின்றத பொறுத்து இருந்தால் பார்க்கணும். இன்றைக்கி வியாழக்கிழமை இல்லைங்களா, அது மந்த்லி எக்ஸ்பைரி. இந்த வாரத்தில் வந்த செவ்வாய்க்கிழமை எக்ஸ்பைரி சரியில்லை, போன வாரத்தில் வந்த வியாழக்கிழமை எக்ஸ்பைரி சரியில்லை. இன்றைக்கி என்ன ஆகுது அப்படின்றத பொறுத்து இருந்தால் பார்க்கணும். ஆனால் ஒரே ஒரு ஆறுதல் நண்பர்களே, இந்த உலக அளவில் என்விடியா வெளியிட்டிருக்கக்கூடிய ரிசல்ட் என்பது மார்க்கெட் எக்ஸ்பெக்டேஷனை விடவும் அதிகமாக வந்திருக்கு அப்படின்ற ஒரு தகவல். இதனால் அமெரிக்க மார்க்கெட்டோ அல்லது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய டெக்னாலஜி பங்குகளோ திடீர்னு பெரிய கிராஷ் ஆகி நம்மளுடைய ஐடியும் போட்டு தள்ளாமல் இருந்திருக்காங்க. அது ஒன்று தான் இப்போதைக்கு மகிழ்ச்சியான செய்தி. உன் மனசில் என்ன பெரிய ஹீரோ நினைப்பா, அப்படி நீ ஹீரோன்னு நினச்சிருந்தீங்கன்னா நீ மேலே ஏறி வந்து காட்டு, அப்போ தான் நீ ஹீரோன்னு நாங்கள் ஒத்துக்குவோம் அப்படின்ற மாதிரி இந்த பிஎஸ்சி ஷேர் வச்சுருக்கிறவங்களாம் ஒரு 10 நாளாக பார்த்துக்கிட்டே இருக்காங்க. என்ன நீ ஒரு ஹீரோ மாதிரி மேலே வருவியா இல்லை ஒரு வில்லன் மாதிரி கீழே போயிடுவியா, நீ என்ன தான் பண்ணுவ? அப்படி இருக்கக்கூடிய இந்த பிஎஸ்சி லிமிடெட் அப்படின்ற ஷேரில் இன்றைக்கி என்ன செய்தினா 50 days மூவிங் ஆவரேஜுக்கு மேலே இன்றைக்கி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு தகவல். இந்த ஷேரை ஷார்ட் டேர்முக்கு வச்சிருக்கிறவங்களே என்ன எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, ஆனால் நீ ரொம்பவும்லாம் ஏற வேண்டாம், ஒரு 5% ஏறி 3000 அப்படின்னு ஒரு ரவுண்டாக வரக்கூடாதா அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஸ்மார்ட் மணி கான்செப்டுக்காரங்க ஏதாவது கீழே வந்து 21 days மூவிங் ஆவரேஜுக்கு முன்னாடி இது எப்படி ஒரு 2400 சப்போர்ட் எடுத்து 3400 வரைக்கும் போனால் அது மாதிரி இன்னொரு சின்ன ஒரு கிராஷ் ஆகி 21 days மூவிங் ஆவரேஜுக்கு வராதான்னு அந்த குரூப் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. யார் நினைக்கிறது நடக்க போகுது, என்ன வாழ்க்கைடா இது அப்படின்னு நம்ம ஷேர் மார்க்கெட்டை பற்றி ரொம்ப கேவலமாக நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? ஒரு நண்பர் ஐடியா பண்ணிட்டார், இவனுக்கு நிறைய பேர் எப்படியும் 1 year லோவில் நிற்க மாட்டானுங்க, அதனால் நான் போய் பார்க்குறதே ஒரு 2 year லோ அல்லது 3 year லோவில் தாங்க நான் போய் பார்க்குறதே அப்படின்ற மாதிரி ரொம்ப விவரமாக இருக்காப்புல. அதுக்கும் மேலேக்கு இது இறங்கிருச்சுன்னு வச்சிங்களேன், 3 year லோக்கு பொதுவாக 4 year லோ 5 year லோன்னு போயிடுச்சுன்னா ஓகேங்க, இனி அடுத்த மாதம் சம்பளம் வரும்போது வர்றேன், அது வரைக்கும் டாட்டாங்க அப்படின்ட்டு ஒரு 10-20 நாளைக்கு ஷேர் மார்க்கெட்டை பூட்டி வச்சுட்டு போக வேண்டியது தான். நண்பர்களே, லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனியில் 2 பெரிய ஆளுங்க. எல்ஐசி அவங்களுடைய ஒரு வருஷத்தினுடைய வருமானம் 52,000 கோடி. 2வது இடத்துல நம்மளுடைய எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ் வருது, அது வெறும் 2,479 கோடி தான். இந்த சூழ்நிலையில் வந்து எஸ்பிஐ லைஃப் இருக்கிறதுலே உச்சத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆனால் நம்ம எல்ஐசி வந்து கொஞ்சம் மிதமான ஒரு லெவலில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த சமயத்தில் எஸ்பிஐ லைஃப் வச்சிருக்கிறவங்களுக்கு என்ன ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய போர்டு வந்து ₹2.70 அப்படின்றது ஒரு ஷேருக்கு இன்ட்ரிம் டிவிடெண்ட் என்பது அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதாவது பல பேர் மனசில் என்ன நினைக்கிறாங்கன்னா, சாரிங்க நான் சரியாக முடிவெடுக்கல, இன்னொரு வாட்டி எல்லா ஷேர்களும் மேலே வந்தீங்கன்னா விற்றுவிட்டு நாங்கள் எப்படி ஓடுறோம்னு மட்டும் பாருங்கள். ஒரு நண்பர் வந்து அவருடைய அக்கௌண்ட்லேயும் பணம் போட்டிருக்காரு, வீட்லேயும் அக்கௌண்ட்டில் பணம் போட்டிருக்காரு. அதில் இவருடைய அக்கௌண்ட்டில் வந்து 1,50,000 ரூபா போர்ட்ஃபோலியோவில் 25% வரைக்கும் டவுனில் இருக்குது.
இதெல்லாம் நான் எப்படி வெளியே சொல்லி எப்படி குடும்பத்தை நடத்துறது, எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலையில் இருக்குது அப்படின்ற மாதிரி ஷேர் மார்க்கெட் பல பேர்த்துக்கு இப்போ இம்சையாக இருக்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. பட் நம்ம இதையும் மறந்துடக்கூடாது. ஷேர் மார்க்கெட்டில் எந்த அளவுக்கு பல பங்குகள் இறங்குதோ அதுக்கப்புறம் மார்க்கெட் நல்லா இருக்கும்போது வி ஷேப் ரெக்கவரின்லாம் மார்க்கெட்டில் பெயர் உண்டு. இறங்கின வேகத்தில் அப்படியே திரும்பி ஏறக்கூடிய சூழ்நிலை இப்போதைக்கு இல்லாமல் இருக்குது. ஏதாவது எதிர்காலத்திலேயாவது பல்வேறு பங்குகள் மேல் நோக்கி நம்மளை காப்பாற்றி விடுமா அப்படின்றது பொறுத்திருந்து பார்த்தா தான் தெரிய வரும். சமீபத்தில் பல பங்குகள் கீழே விழுந்து கிடந்ததில் இந்த இந்தியா சிமெண்ட்ஸ் அப்படின்ற பங்குமே கீழே விழுந்து கிடக்குது. இதுக்கு முன்னாடி ஒரு முறை 400 ரூபாய் அப்படின்றது 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் பக்கத்தில் விழுந்துட்டு அப்புறம் அந்த ஏரியாவில் சப்போர்ட் எடுத்து அப்படியே கொஞ்சம் லேசாக மேல் நோக்கி ஏறினா. இப்போவும் அதே மாதிரி மேலேருந்து சரிவடைஞ்சு 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் அப்படின்ற ஏரியாவுக்கு பக்கத்தில் விழுந்திருக்கக்கூடிய இந்த இந்தியா சிமெண்ட் இனி தன்னுடைய ஷேர் ஹோல்டர்ஸை காப்பாற்றுமா? கீழே விழுந்தீங்கன்னா தான் விழுந்துடுறீங்களேயா, அதனால் மேலே இருக்கிற வரைக்குமாவது எங்களை காப்பாற்றி விடுங்க. அதாவது 200 டேஸ் மூவிங் ஆவரேஜுக்கு மேலே இருக்கிற வரைக்கும் ஒரு புல்லிஷ் மொமெண்டம் அது இருக்கிற வரைக்குமாவது எங்களை காப்பாற்றி விடலாமல்ல அப்படின்றதான் ஒரே கோரிக்கை. அப்படி உங்களுக்கெல்லாம் என்னதாங்க பிரச்சனை? இறங்குனா எல்லாம் ஒரே முத்தா இறங்கிடுறீங்க, ஏறினாலும் மொத்தமாக ஏறிடுறீங்க. நல்லா இருந்த செக்டர் ஆனால் இப்போ தடுமாறுகிறது அப்படின்ற மாதிரி ஒரு 2 பங்குல இந்த மணப்புரம் ஃபைனான்ஸ் என்பது வருது. தன்னுடைய ப்ரீவியஸ் ஹையை தாண்டணுன்னு இது சூப்பர்டா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம்னா மறுபடியும் அந்த ஹையை தாண்ட முடியாமல் ஒரு மாதிரி ப்ரெஷரில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இந்த மணப்புரம் ஃபைனான்ஸ். ஸோ ஒரு முக்கியமான சப்போர்ட் லைனில் விழுந்து வரைக்கு இந்த 200 டேஸ் மூவிங் ஆவரேஜில் சப்போர்ட் எடுக்குமா இல்லையா? முத்தூட் ஃபைனான்ஸ் அதே மாதிரி தான், ஒரு நல்ல எழுச்சி. அதுக்கப்புறம் அவனுடைய பழைய ஹையை அவனாலேயே தாண்ட முடியல. இப்போ 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் பக்கத்தில் கொண்டிருக்கு. இந்த சப்போர்ட் எடுத்து மறுபடியும் மேலே போனால் அவங்க எப்பவும் போல் சந்தோஷமாக இருப்பாங்க. இல்லைன்னா நம்ம கூட கீழே எத்தனை பேர் வாங்கிய பிறகு பல கம்பெனிகள் கும்பா பாடிக்கு வந்திருக்கு. அவங்களோட தோல் மேலே கை போட்டு வந்துக்கிட்டு நாங்களும் கும்பா பாடிட்டோம் அப்படின்ற மாதிரி ஆகிடும். ஸோ இந்த ரொம்ப சுவாரஸ்யமான செக்டர், இழப்பையே சந்திக்காத செக்டர் கடந்த ஒரு வருடத்தில் இந்த ஃபைனான்ஸ் கோல்டை வச்சுக்கிட்டு ஃபைனான்ஸ் பண்ணக்கூடிய இந்த முத்தூட் ஃபைனான்ஸ் மற்றும் மணப்புரம் ஃபைனான்ஸ் அவங்க 2 பேர்த்துக்குமே இப்போ பிரச்சனையாக இருக்குது. சமீபத்தில் ஷேரினுடைய விலைகள் கொஞ்சம் ப்ரெஷராக இருக்குது. ஸோ அப்போ இந்த ஷேரினுடைய விலைகள் அடுத்த கட்டமாக எப்படி நகரும்? ஐ ஹேட் யூ. இந்த 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கீழே மட்டும் எஸ்கார்ட்ஸ் குபாட்டா நீ கும்பா பாட்டு பாடினா சத்தியமாக பல முதலீட்டாளர்கள் மனசுடைஞ்சு போயிடுவாங்க. ஸோ கரெக்டாக 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கிட்ட புல்லிஷா பேரிஷா அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு தெரியாமல் இந்த எஸ்கார்ட்ஸ் குபாட்டா அப்படின்ற பங்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. தன்னுடைய பழைய ஹையை நோக்கி வந்தால் அந்த பங்கை வச்சிருக்கிறவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி வரும். இந்த மஹிந்திரா அண்ட் மஹிந்திராவும் மிகப்பெரிய ஆட்டோ கம்பெனி தான், ஆட்டோ செக்டர் கம்பெனி தான். இதுக்கு முன்னாடி கூட 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கிட்ட சரிவடைஞ்சவன் சப்போர்ட் எடுத்து மேலே வந்துட்டான். இந்த முறை என்ன பண்ண போறான்னு தெரியலையே. இப்போ ஸ்மார்ட் மணி கான்செப்டுக்காரங்க மனசில் என்ன நினைப்பாங்கன்னு தெரியல. இப்போ இருக்கிறதே அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ரேட்டா, அல்லது போன வருஷத்தினுடைய லோ, அல்லது போன வருஷத்தினுடைய மே மாதம் ஜூன் மாதத்தில் இருந்த லோ ஒரு 2800 அல்லது 3000 வரைக்கும் வந்ததுன்னா ஒரு நல்ல ரேட்டா? எது நல்ல ரேட்டு அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்கன்றது நம்மளுக்கு தெரியல. பட் எந்த நல்ல ரேட்டு வந்தாலும் அங்கே முதலீடு செய்யக்கூடிய திறமை அந்த ஸ்மார்ட் மணி கான்செப்ட்காரங்கிட்ட இருக்கும். ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் கவலை இல்லை. ஒரு சப்போர்ட்லேருந்து ரொம்ப வேகமாக ஏறினாலும் சரிதான், ஒரு சப்போர்ட்லேருந்து மெதுவாக ஏறினாலும் சரிதான், அல்ல ஒரு சப்போர்ட்லேருந்து கீழே போய் விழுந்துட்டு அதுக்கப்புறம் ரொம்ப லேட்டாக மிருடி மேலே வந்தாலும் சரிதான். எந்த கான்செப்டாக இருந்தாலும் அவங்களுக்கு கவலை கிடையாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு பங்கு சப்போர்ட்டில் விழுந்துதா ரொம்ப நன்றி அப்படின்ற மாதிரி தான் நினைப்பாங்க. அப்படித்தான் இதுக்கு முன்னாடி ஒரு இடம் நினச்சிருந்துருப்பாங்க, அதில் ஜெயிச்சிருப்பாங்க. இந்த முறை என்ன ஆகுது அப்படின்றது பொறுத்திருந்து பார்த்தா தான் தெரிய வரும். நண்பர்களே, ஒரு சுவாரஸ்யமான தகவல் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். தமிழ்நாடு பெட்ரோ ப்ராடக்ட்ஸ் அப்படின்ற ஒரு ஷேர் மார்க்கெட்டில் இருக்குது. அது எத்தனை பேர்த்துக்கு தெரியும்? இந்த ஷேரினுடைய ப்ரொமோட்டர்களில் போய் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் அப்படின்றது 17.5% இருக்குது. அந்த காலத்தில் இது மாதிரி ஒரு 500,000 கம்பெனி நம்மளால் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டு டைட்டன் மாதிரி ஒவ்வொன்றும் பறந்து போயிருந்தால் எவ்வளோ சூப்பராக இருந்திருக்கும். எனிவே, இந்த தமிழ்நாடு பெட்ரோ ப்ராடக்ட்ஸ்னுடைய ஒரு சரித்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த ஒரு வருஷத்தில் இந்த பங்கு
60 ரூபாய் கிட்ட இருந்து 120 ரூபாய் 100% என்பது சம்பாரிச்சு கொடுத்துட்டு தான் அதுக்கப்புறம் இப்போ லேசாக கீழே இறங்கியிருக்கு. இப்படி இருக்கக்கூடிய இந்த பங்குல வந்து யார் அதிகமாக பணம் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய பப்ளிக் வந்து அதிகமாக பணம் போட்டிருக்காங்க. ஃபாரினர்ஸ் கூட 9.48 போட்டிருக்காங்க. ஆனால் நம்ம ஆளுங்க மியூச்சுவல் ஃபண்டுக்கு பணமே போடல. என்ன கொடுமை! ஏன் அப்படின்னா இந்த பங்குனுடைய மார்க்கெட் கேபிட்டல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் 858 கோடி தான். எனிவே நம்மளுடைய தமிழ்நாட்டு நிறுவனம் இப்படி ஷேர் மார்க்கெட்டில் கடந்த ஒரு வருஷத்தில் 100% சம்பாரிச்சு கொடுத்துட்டு தான் கீழே விழுந்திருக்கான் அப்படின்றது ஒரு பெருமையான விஷயம்தான். எல்லா கும்பா குட்டிகளும் ஜெயிச்சதா வரலாறு இல்லை அப்படின்ற மாதிரி லாஸ் மேக்கிங் கம்பெனி கீழே விழுந்துட்டு திடீர்னு மேலே ஏறுவான். ஆனால் எல்லா லாஸ் மேக்கிங் கம்பெனிலும் கீழே விழுந்துட்டு மேலே ஏறுறானா? ஆனால் சில நேரங்களில் வந்து லாபம் செய்யக்கூடிய பங்குகள் கீழே விழுந்துட்டு சில நேரங்களில் திரும்பி ஏறுற விஷயங்கள் உண்டு. அப்படிதான் இந்த கன்கார்ட் பயோடெக் அப்படின்ற பங்கு கடந்த ஒரு மாசத்துல பார்க்கும்போது சமீபத்தில் 1000 ரூபாய்கள்ல இருந்து 1200 வந்திருக்கு. இந்த ஃபார்மா கம்பெனியெல்லாம் வந்து பெரிய எல்லாம் கிடையாது, ஒரு சிறிய அளவிலான கம்பெனி தான். இவங்க செய்யக்கூடிய லாபம் என்பது ஒரு வருஷத்துக்கு 315 கோடி தான். இதுவே நீங்கள் போய் சன் ஃபார்மாலாம் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், அவங்கெல்லாம் ஒரு வருஷத்துக்கு 10,000 கோடியெல்லாம் லாபம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ எது எப்படியோ இந்த சன் ஃபார்மா தற்போது ஆல் டைம் 52 வீக் ஹை பக்கத்தில் இருக்குது. இந்த கன்கார்ட் பயோ அப்படின்ற பங்கு அது எப்பவும் லாபம் செய்து கொண்டு இருக்கக்கூடிய பங்காகத்தான் இருக்குது. ஆனாலும் தொடர் சரிவு, மிக கடுமையான சரிவு, 5 இயர் லோ ப்ரைஸில் இருக்குது. இனி இவனுக்கு வாழ்க்கையில் ஏதாவது நல்லது நடக்குமா? இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக இருந்த எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.